லைஃப்பில் நிறைய நாள் பிளான் பண்ணி செய்கிற விஷயம் எதுவுமே வந்து எனக்கு நடந்தது கிடையாது. ஆனால் சடனாக ஒரு பிளான் அப்படி போட்டேன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி தான் இந்த சிக்கன் பிரியாணியும். காலையில் எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ போட்ட பிளான் தான் சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணி வந்துட்டு வழக்கமாக வர்றதை விட இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்து பார்த்து எழுதி வச்சு நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு மெத்தடில் வந்து பிரியாணி பண்ணேன். அது ஃபஸ்ட்டு டைமே செம்ம சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பிரியாணி மேலேயே கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எனக்கு வந்து சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வைக்க தெரியாது. பட் பிரியாணின்னு வரும்போது நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற பிரியாணி நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி இந்த மாதிரி பண்ணுற, எப்படி சிக்கன்லாம் இவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் சர்ச் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் நான் டெய்லி சமைக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னைக்காவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணும்போது நான் உட்காந்து சமைச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இந்த பிரியாணி கற்றுக்கிட்டேன். நான் பிரியாணி பண்ணி ஒன் டைம் கூட நான் சொதப்புனதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக வந்துடும். ஒரு டைம் கூட வேஸ்ட் ஆனதும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே என் பிரியாணி பிடிக்கும். மற்றபடி நான் வெளியில் நிறைய தடவை கடையில் சாப்பிடும்போது என்னடா பிரியாணி இப்படி இருக்குது அப்படின்லாம் நினச்சிருக்கேன். பட் நான் செஞ்சு ஒன் டைம் கூட நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு மைண்டில் தோணுனதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்கிற பிரியாணி. பிரியாணி மட்டும் செஞ்சால் எப்படி, அதுக்கு ஸ்வீட்டாக ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும்போது இந்த மாங்காய் இருந்துச்சு. சரி மாங்காய் தூக்கி பிரியாணிக்குள்ளே போடுவோம் அப்படின்னு போனேன். சும்மா சொன்னேன், மாங்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்வீட் போட்டு மாங்காய் பச்சடிலாம் பண்ணேன். பிரியாணிக்கு கடைசியில் செம்ம சூப்பராக வந்துச்சு. இவ்வளோ சூப்பராக பிரியாணி ஸ்வீட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வெறும் தட்டிலையே வச்சு சாப்பிட்றது, வாழை இலையில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்த மரத்தில் ஒரு வாழை இலையை பறித்து அதில் வந்து பிளேட் சைஸுக்கு ரவுண்டாக கட் பண்ணி அதில் வந்து சர்வ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.